அந்த காலத்துல செய்தி வாசிக்கும் போது அந்த வணக்கம்னு சொல்றோம்ல, அந்த 3 சுழினா நாக்க மடிச்சு வணக்கம் அப்படின்னு சொல்ல அந்த தனிப்பட்ட ஒரு உச்சரிப்பு நிர்மலா பெரியசாமிக்கு இருந்துச்சு. என்ன காரணமோ தெரியல, அவங்க அதிமுக போய் சேர்ந்து அப்படியே பெருசா அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அவன் பிரச்சாரம் செய்யலாம். ஆனா துடுக்கான வார்த்தைகள், இந்த வார்த்தைகள்லாம் மன்னிப்பு கேட்கணும் அந்த அம்மா. எவனாவது அப்படிங்கிற வார்த்தை தப்பு, யாராவதும் சொல்லணும். ஒரு படிச்ச பெண்மணி, தமிழ் செய்தியெல்லாம் வாசிக்கக்கூடிய ஒரு நாகரிகமான பெண்மணி, அப்போ ஒரு கட்சியை சார்ந்து இருக்கிறத பொறுத்துதான் அவங்களுடைய செயல்பாடு இருக்குமாங்கிறது வியக்க வைக்குது. அதிமுகவுக்கு போன பிற்பாடுதான் நீங்க இப்படி பேசுவீங்களா? எவனாவது அதிமுக பலகீனம் அடைந்திருக்கிறது என்று சொன்னால் இங்க இருக்கிற பெண்மணிகளே தலையை வெட்டுங்கள் காலை வெட்டுங்கள்னா என்ன கன்றாவியா இந்த உள் மனசுக்கு வருது பார்த்தீங்களா? அப்ப இதுவரை நாகரிகமாகவும் மிகப்பெரிய தமிழ் உச்சரிப்பு உள்ள பெண்மணியாகவும் செய்தி வாசிப்பாளராகவும் நீங்கள் இருந்தது நடிப்பு. உங்கள் உள்ளத்தில் ஆழத்தில் என்ன இருக்கிறது அப்படிங்கிறது நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவை மிகவும் சொன்னான் திருவள்ளுவர். அது வெளியே வந்துருச்சா? அப்போ உங்களுக்குள்ள வக்கரம் இருக்கு. அது என்ன அது பலகீனமா இருக்குதுன்னு சொல்லக்கூடாதா? ஏன் சொல்லக்கூடாது? ஓபிஎஸ் இந்த பக்கம் போயிட்டாரு, டிடிவி தினகரன் அந்த பக்கம் போயிட்டாரு, சசிகலா அந்த பக்கம் இருக்காங்க, அன்வர் ராஜான்னு ஒருத்தர் அவரு அந்த பக்கம் போயிட்டாரு, புகழேந்தின்னு ஒருத்தர் பாடுபட்டாரு பரப்பனாக்கிரகாரத்துல, அவரும் காணும். எல்லாத்தையும் அந்த இன்னொருத்தர் நல்ல அழகு திருநாவுக்கரசன் நல்ல பேச்சாளர் இருக்காரு, அவரையும் வச்சு விட்டு ஒற்றை மனிதனா இருந்தா பெருசா கிழிச்சிட முடியுமா? இது பலகீனம் இல்லையா? இத்தனை பேரும் சேர்ந்து இருந்ததான் அதிமுகன்னு தெரியுமா? அதுக்கு நடுவில் அம்மா இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க, ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க. அந்த பலம் இருந்து இருக்குதா? உண்மையை நெஞ்சை தொட்டு சொல்லணும், அந்த பலம் இல்லை, பலகீனமாகத்தான் இருக்கிறது. அதற்கு முன்பு ஜெயலலிதாவுக்கு முன்பாக எம்ஜிஆர் இருந்த போது இந்த பலம் எல்லாம் இப்போது தவிடுபடி ஆகிவிட்டது அப்படிங்கறத நிர்மலா பெரியசாமி உணரணும், வார்த்தைக்கு மன்னிப்பு கேட்கணும். எவனாவது வெளியில் அதிமுக பலவீனமாக இருக்கிறது என்று எவனாவது சொன்னீர்கள் என்றால் சகோதரிகளே வெட்டியே போடுங்கள் அத்துணை பேரையும்.